சிவமங்கலம். குமரா, நீ இல்லாத இடம் கூறு, நான் இருக்கின்ற இடம் கூறுகிறேன் கூறினான் என் சத்குரு. இறை எங்கு இருக்கிறார், எவ்வாறு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் கேள்விக்கு பதில் கூறுகிறார். குமரா, அவன் இல்லாத இடம் கூறு, நான் இருக்கின்ற இடம் கூறுகிறேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் அது தெரியும். அப்ப நீ இது எவ்விதத்தில் உணர்ந்திருக்கிறாய்? இந்த இயற்கையை என்னவென உணர்கிறாய்? இந்த இயற்கையின் ராஜரத்தினமாம் உன் தேகத்தை, இந்த உடல் உயிர் உள்ள தேகத்தை என்ன கருதி இருக்கிறாய்? அது இயங்க ஆதாரமா இருக்கிற அந்த உயிர் பொருளை என்ன என கருதி இருக்கிறாய்? ஒரு கேள்வியில அந்த கேள்வியோடு முடிந்து விடவில்லை குமரா. அது ஆயிரம் ஆயிரம் உப கேள்விகளுக்கான தெளிதலில் பிறக்கிறது. அவன் எத்தன்மையன் என்பதை முதல்ல அவன் படைப்புகளினால் அறிவோம். ஒரு சிற்பியின் லாபகத்தை சிற்பத்தில் அறிகிறோம். ஒரு படைத்தவனின் லாபகத்தை படைப்பில் அறிகிறோம். அப்ப இங்கு சகத்தில் மண் தந்தான், அங்கு எதற்கும் ஆதாரமாய் வைத்தான். முடிந்தது. அவன் தன்னுடைய முதல் நிலையை காட்டிவிட்டான். அடுத்தது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நீர் எனும் தன்மையாய் தன்னை காட்டினான். அதுல குளிர்ச்சியை வைத்தான். அதை கூட கையில புழங்கலாம். ஆனா மண் போல புழங்க முடியாது. மண் போல இல்லை. அடுத்தது நீர் கடந்து நெருப்பினை செய்கிறான். ஒரு பிரகாசத்தையும் ஒரு சூட்டினையும் வைத்தான். இப்ப நீரிலிருந்து அது முற்றிலும் மாறுபட்டதா அது இருக்கு. இப்ப இந்த மூன்றை செய்துட்டான். நான்காவது காற்றினை படைத்தான், வாயு மண்டலத்தை படைத்தான். முடிந்தது. அப்ப தனக்குள்ள தன்னை ஒடுக்க தொடங்கினவன் நிலமென இருந்தான். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நீரை செய்தான். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நெருப்பை செய்தான். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஆனா காட்சியை தகர்த்தான். நான்கில் மறைத்தான். அதனாலதான் நான் மறை நியதி அப்படின்னு 4 மறைக்கப்பட்டுருச்சு. முடிஞ்சிருச்சு. அப்ப அவன் தன்னுடைய 4வது பதிவை கொண்டுட்டு வந்துட்டான். சிறப்பு. ஆனா அதற்குள்ள ஒரு விசையை வைத்தான். அசைக்கும் பொருள் தெரியாது, அசையும் பொருள் தெரிகின்ற தன்மையில வைத்தான். ஆனா இது ஒன்றுக்கொன்று மாறுபட்டதா இருந்தாலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. மூலம் நிலம். முடிந்தது. 5வதா வைத்தான். இங்க காற்றிலிருந்து காற்றை மறைத்தான், விசையை வைத்தான். அது கடந்தது மொத்தமா வெட்ட வெளியில் நிறுத்தினான். அங்கு காற்றும் இல்லை. முடிந்தது. அப்ப அவன் தன் படைப்பின் தத்துவத்தை அவன் படிப்படியா உள்வாங்கிக்கிட்டே இருக்கான். 4வது இடத்துல அவன் தன்னை மறைத்துட்டான். 5வது இடத்துல அவன் வெற்றிடன்னு சொல்லிட்டான். நான் சித்தாகாசன் சொல்லிட்டான். கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் பேரியக்க நியமாய தத்துவ ரூபம் தாங்கி இருக்கும் ஏகன் நான். இந்த அநேகத்தின் நாயகன் நான் இருக்கான். ஒரு விதை விளைந்து விருட்சமாய் அந்த விருட்சத்தின் அதன் வழி வந்த வித்தின் வழி வந்த விளைச்சலா இருக்கிறேன். ஆனால் மூல வித்து நான் எனக்கான். அதனாலதான் அதை வித்தைன்னு வைத்தான். வித்தைன்னா 2. ஆமா, மூல பொருளை வைக்கிறது, ஒரு விதையை வைக்கிறது. அதுக்குள்ள ஒரு வித்தை இருக்கு. என்ன வித்தை இருக்கு? அங்க ஒரு மௌன வித்தை இருக்கு. அந்த உயிர்ப்பை உள்வாங்கும் வித்தை இருக்கு. ஏன்னா அங்க ஒரு உயிர் இருக்கு. அது இங்கு விருட்சம் எனும் ஜாலம் செய்கிறது. அப்ப அந்த மூலம்ன்ற ஒன்று முடிஞ்சிருச்சு. அந்த வித்தை நான் இங்க கொண்டுட்டு வர முடியாது. இந்த முட்டாள்களினுடைய கேள்வி அந்த விதையை கேட்கறது. விருட்சத்தை காட்டிட்டேன், முடிஞ்சிச்சு. அதனால அதுக்கு பேர் வேர்னு வச்சான். வேறு. அதனால
இது மொத்த விருட்சத்திற்கும் ஆதாரமாக இங்கும் அங்கும் எங்கும் ஓடி அப்படியே அங்க ஒரு சடை போல நின்று இருக்கும். அங்க திருச்சடை போல விரவி இருக்கும். வேறென மறைந்து வேறு என நிலை நின்று இந்த விருட்சம் தாங்குகிறேன். நான் ஆதார நாயகன் அன்றி அதிகார நாயகன் இல்லை அப்படின்னு அவர் ஒடுங்கிட்டார். இதோட அவர் முடிச்சுட்டாரா அப்படின்னா இங்க வந்துட்டார். இந்த புள்ளுயிரிலிருந்து தொடங்கி எறும்பிலிருந்து யானை வரைக்கும் எதையும் படைத்துட்டு எல்லாம் உயிர்களினுடைய நிலைப்பாட்டில் நிறுத்திட்டு பறவையை பறவைனா மிருகத்தை மிருகமென நீந்துவதென தாவர சங்கமத்தை தாவர சங்கமென இங்க நுண்ணுயிரி வர்க்கத்தை நுண்ணுயிரி வர்க்கமென இங்க எதை அனைத்தையும் உயிர்களின் பெயரால் சொல்லிட்டு இவனை மட்டும் உயிர்களின் வரிசைன்னு சொல்லாம மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதன் என ஆனான். இந்த அது அனைத்தும் 5 அறிவுக்குள்ளார 5ம் தன் இயல்பில் நிலை நின்று இருக்கு. என்ன வீரம் புறந்தினதா இருந்தாலும் அதை நடுங்க வச்சிட முடியும். ஒரு சப்தம் போதும் ஓடிரும். அவ்வளவு அந்த 5ம் 5ஆம் அறிவோடே அவைகள்லாம் நின்று இருந்தன. அதனாலதான் அவைகளுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவத்திற்கு காரணம் அஞ்சுதல் தான். ஏன்னா அங்க அது வரைக்கும் தான் இருக்கு. அதனால அது விலங்குன்னு சொல்றான், மிருகன்னு சொல்றான். விலங்குன்னா விலங்கு கிடையாது, அது அறிவு விலங்கிடப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து அது விடுபடவே முடியாது. விலங்கிடப்பட்டதால் அது விலங்கு என சொல்லப்படுகிறது. கருமி இயல்பினதா இருப்பதால் அது மிருகம் என சொல்லப்படுகிறது. ஏன்னா அது 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 சம்பந்தப்பட்ட குட்டி, அதனுடைய இணை, இதுதான் சார்பு அல்லது தன் கூட்டம், இவ்வளவுதான். இப்படி இந்த வட்டத்தோடு இருக்கும். யாருக்குமானதுன்னு அதை கருத தெரியாது. அங்கு முடக்கப்பட்டிருப்பது, அறிவு விலங்கிடப்பட்டிருக்கிறது, குணத்தில் கருமி இயல்பு நிறைந்திருக்கிறதுனால அது அங்கு அவ்வாறு வைத்தான். ஆனா அதுல இருந்து இவனை விடுவிச்சு 6வது அறிவை தந்தான். 6வது அறிவை தந்தான், பகுத்தறியும் அறிவை தந்தான். அது உச்சபட்ச பசியில அதால எந்த விளைவுகளையும் செய்தனும் எதையும் பார்க்காது. பசி வந்தா 10ம் பறந்துன்ற நிலைப்பாட்டில். ஆனா இவன் அறிவை கொண்டு அந்த பசியையும் கிரகித்துக் கொள்வான். ஆமா, அதுல பார்த்தீங்கன்னா எத்தனையோ யோக நிலைப்பாட்டாளர்கள் வாழ்வினுடைய அந்திம காலத்துல உணவை தவிர்த்தே தன் ஜீவனை இறை நிலையில் கலக்குகின்றனர். இதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்கு அந்த பசி இருக்காதா? எங்க போச்சு அந்த பசி? எந்த விளைவுகளுமே செய்யாம தனக்குள்ளார ஒடுங்கியே போற அளவுக்கு ஏன் எப்படி ஆனது? ஆனா அங்கு ஒரு மிருகத்தால முடியலையே. அது தன் உச்சபட்ச விளைவுகளை இந்த களத்தில் செய்கிறது. அந்த இடத்துலதான் நம்ம எதையும் பகுத்து அறிந்து ஆய்கின்ற அறிவை உடையவர்கள் நாம். மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதன் என ஆனான். இவன் அறிவு விழிப்பு நிலையில் இருக்கிறது. அல்லது இவனுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் இதயம் என்பது இதம் செய்வதற்காக இங்கு இதம் தெரிந்த இதயமுடைய மனிதன் வந்திருக்கிறான். இரு தயம் உடையவன், இரு தயவுகளை உடையவன், 2 தாய்களை உடையவன், இந்த அண்டத்தை அணைக்கும் காக்கும் உத்தமமான எண்ணம் உடையவன், புனிதமனும் மனிதம் தாங்கினவன். ஆனால் உணர மறந்த உத்தம மனம் படைத்த மனிதன் இவன். அவன் ஒரு கன நேர மனம் மாற்றம் போதும் அவனுடைய எல்லையில்லா தாய்மையும் ஒரு இரக்கத்தினுடைய எல்லையும் இறை உணர்வையும் அந்த கணத்திலேயே அடைவான். அந்த அறிவை உடையவன் மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் மனிதன் என ஆனான். முடிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு வெட்ட வழியை காட்டிட்டாங்க. அடுத்தது இங்க மனத்தின் பெயரால் வந்துட்டு இங்க மனத்தின் தன் இயல்பின நாய். அப்ப மனம் அதை விட சூட்சமமானது, சிறப்பு. அதை விட அதற்கு ஆதாரமா இருக்க உயிர் சூட்சமமானது. அதற்கு ஆதாரமா உயிர்க்குயிரான பொருள் இருக்கு. உயிர் என்னோட பந்தப்பட்டது, என் கர்மத்தோட பந்தப்பட்டது, வினையோடு பொருந்தினது. அது அங்க இன்பமா இருந்தது உண்மை. இதற்குள்ள அங்கு கசடுகள் புகுந்தது நிஜம். இந்த எந்த கசடும் புக முடியாத உயிர்க்குயிரான பொருள் ஒண்ணு இருக்கு. என் உயிர்க்குயிரான பரமசிவமே, அந்த பொருள் இருக்கு. அப்ப ஆகாசம் கடந்தது, மனம் வந்தது, உயிர் வந்தது, உயிர்ப்பு வந்தது. அவன் தன் படைப்புகளிலேயே இவ்வளவு நிலை. அப்ப அந்த மூலம் அது ஒரு முதலை செய்தது, அது அநேகங்களை செய்தது. அதை எடுத்துக்கிட்ட மூல பொருளா மூல தத்துவமா தன்னையே தான் எடுத்துக்குது. அதனாலதான் அந்தராத்மன்னு சொல்றார். எதையும் தாங்கி இருக்கும், எதிலும் தங்கி இருக்கும். ஆனால் அவன் எதனாலும் தாங்கப்படாத அவன் அவனுக்குள்ளேயே நிலை நின்றிருக்கிறான். அவன் ஒன்றில் நின்று கொண்டிருந்தாலும் அந்த ஆதாரம் விலகினாலும் அவன் அந்த இடத்திலேயே நிற்பான். ஆதாரம் இல்லாத ஆதாரத்தில் தன்னை நிலைநிறுத்தி வைத்திருப்பவன் தன்னுடைய தன்மையில உயிர்க்குயிரான பொருளை அவ்வாறு இருக்கார். இவ்வளவுதானா முடிவான நிலைன்னு குருநாதன் இடத்துல கேட்கும்போது, குமரா நீங்க என்ன மனதுகிட்ட போங்க, அது ஒரு நம தத்துவம்னு தெரியும். மனம் இல்ல நம. நமன்னா காலம், நம்ம நாசப்பதிகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.
நம்மன்னா காலம். அப்ப இந்த மனம்ங்கிறது நம்ம அது என்ன சொல்றதுன்னா கால வசப்பட்டது. இந்த மலர் மலர்ந்ததின் பின் அந்த மலரினுடைய அந்த ஈரத்துவம் இருக்கும் வரைக்கும், அதனுடைய ஆயுட்காலம் இருக்கிற வரைக்கும், இந்த மலருக்குன்னு காலம் இருக்கும்ல, அதுவரை அது மணந்து கொண்டு சிறுக சிறுக தன்னுடைய மனத்தை அங்கு இழந்து விடும். ஏதுமற்றதா இருக்கும். மலர்ந்த பொழுது இருந்த அந்த மனம் 7 நாள் கழித்து இல்லை. அப்ப அது ஒரு முடியும் பொருளா இருக்கு. அப்ப இந்த உயிரும் முடியும் பொருளா தான் இருக்கு. இப்ப இது ரெண்டு ஏக காலத்தில் நடக்குது. உயிர் இருக்கிறவரை இந்த மனம் இருக்கும். இவன் மனத்தின் பெயரால் அறியப்படுவதால், இந்த மனம்ங்கிறது மனமா இல்லை, இந்திரியாதிகளா இருக்கு, உணர்வுகளா இருக்கு, பசி தாக சுக துக்கமா இருக்கு, ஐம்பொறி ஐம்புலன்கள் பொறிகள் புலன்களில் போகின்றன ஒரு இயற்கை நிகழ்ச்சியா இருக்கு. அவ்வளவுதான். அப்ப நம்ம இந்த மனம் கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உயிர் கடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உயிர்க்குயிரான பொருள் அடைந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு ஒரு பேருண்மை தெரியும். அவ்வளவுதான். ஒன்று என்பது எண் அல்ல. ஒன்ற ஒன்று உண்டு, அது ஒன்றற்ற ஒன்றது, ஒவ்வொன்றிலும் உள்ளது, ஒவ்வொன்றிலும் இல்லாதது, ஒவ்வொன்றிற்கும் காரணமான அந்த ஒன்றற்ற ஒன்றதில் ஒன்று. ஒன்றுங்கிறது எண் இல்லை, அது ஒரு ஒன்றற்ற ஒன்று. ஒன்ற ஒன்று உண்டு, அந்த ஒற்றியூர் ஓர் எண் பாருங்கள். அப்ப இந்த ஒன்றுன்ற தத்துவத்துக்குள்ள போகும்போதுதான் உனக்கு ஒரு பேருண்மை புலப்படும். இங்கு ஒரு வெற்று செய்திருக்கின்ற காரிருளில் மறைந்திரு கரும் சிற்பம் எனும் வெற்று செய்திருக்கின்ற ஜாலங்கள் இவைகள் புலப்படும். அவ்வளவுதான். இந்த உண்மையை நான் உணர முடியாது. அழியாத தன்மையை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் அழியாத பொருளா இருக்க முடியும். பாலும் சித்தமும் அவ்வளவுதான். இந்த பாலு சித்தம், பாலை அழியாத பொருள்னு நான் சொல்றேன், குருநாதன் சொல்றான். இல்லை குருநாதா, அழிந்து விடும். இல்லை குமரா, அதற்கு சில நிலை மாற்றங்கள் இருக்கு, அதற்கான அடிப்படை உழைப்புகள் இருக்கு, தெரிய வேண்டியது இருக்கு, அதுல மத்தியமம் இருக்கு, மற்ற இருக்கு, சுழற்சி இருக்கு, அதன் பெயரால் ஏற்படுகின்ற அந்த ஞான சூடு இருக்கு, அதன் பெயரால் அவைகளை கிரகிக்கும். அவைகள் வெண்ணெய் இருக்கிறது, அது நீர்த்து நெய் ஆக்கப்படுகிறது, வெண்ணெய் ஆக்கப்படுகிறது காண்குமரா. ஆனால் நெய்யின் காலம் கூடுதல், யுகம் கடந்த நெய் உண்டு குமரா. இவ்வளவுதான். அப்ப அந்த பாலும் பராமரிக்கல, செலுத்தலைன்னா பாலா போயிடும். இந்த சித்தம் பால், நம்ம சித்தமும் அப்படிதான். அவ்வளவுதான். இந்த பிரதோஷ தத்துவம், இந்த பார்க்கடலை கடையிறது, இது எல்லாமே நம்ம அந்த தத்துவங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாமிர்தத்தை மேல எடுக்கிறது தான் சொல்றேன். அதை நமக்குள்ள கொண்டுட்டு வர்றது தான் சொல்றேன். அது ஒரு அமிழ்தம் சொல்றேன். அமிழ்தம் பெரும் வித்தை. அமிழ்தம் அமிழ்தம் தம் அமிழ் தம் எனும் தன்மையில் நீ அமிழ்ந்து விடும் பொழுது, நீ ஆழம் சேரும்பொழுது நீ அமிழ்த மயமாக்கப்படுவாய். அமிழ்தமாக்கப்படுவதில்லை, அமிழ்த மயமாக்கப்படுவாய். துள்ளி தெளித்த துளி அங்கு அந்தரத்தில் உறைந்த நிலையில் இருக்கும் பொழுது அது துளி என துளி நீர் என சொல்லப்பட்டது. அது கடலை சேர்ந்த பின் அது தன் முகவரியிலிருந்து மொத்த கடலென தன்னை அறிவுறுத்தி கொண்டது, பிரகடனப்படுத்தி விட்டது. அந்த நிலை எய்துகிறாய். ஏன்னா நீ முன்னம் அங்கிருந்து வந்தவன் தான். இந்த தன்மை உணரணும், முதல்ல அறிவு இருக்கணும், முதல்ல மனிதன்ற ஒரு தன்மையை புரிஞ்சிருக்கணும். இந்த இறைன்னு சொல்றது அது என்ன மயங்களா சொல்லப்பட்டிருக்கு? அன்பு மயப்போற்றி, அறிவு மயப்போற்றி, அழகு மயப்போற்றி, ஆனந்த மயப்போற்றி, இரக்க மயப்போற்றி, தயவு மயப்போற்றி, இதெல்லாம் அதற்குரிய அடிப்படை நிலைகளா இருக்கு. இப்ப இந்த அன்பில் நிற்கும் பொழுது நமக்கு உண்மைகள் புலப்படும். நமக்கு நிஜமா அன்புனா என்னன்னு தெரியாது. முதல்ல தெரிஞ்சுக்க. நீ உன் சார்ந்து உன் பந்தம் பாசம் உன் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு நீ வைத்திருக்கிறதுக்கு பேரு பற்று. பந்த பாசம்னு சொல்றது. பந்தத்தினால் உனக்கும் அவனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சாபம் பூட்டப்பட்டு இருக்கிறது. அதை திருப்பி சொல்லும் போது சாபம் என பாசம் என ஆனது. இது வேற, அன்புன்றது வேற. அது அணுகுளவான அகத்திற்குள் ஒரு புண் ஏற்பட்டுரும், வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் அது மயமா காணும் சொல்றேன். அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, அந்த நிலையில் இருப்பான். அந்த தேகம் கொண்டு, சிந்தை கொண்டு, சொல் கொண்டு, செயல் கொண்டு என்ன அந்த அன்பிற்கு இயற்ற முடியுமோ அதை இயற்றும் தகுதியோடே இருப்பான்.
இந்த மெய் அன்பின் பெயரால் உயிர்களை அணுகுவான். ஆமா, அங்க ஒரு உயிர் வருந்துனா இவன் வருந்துவான். இவ்விதத்தில் சென்றால் அது வீழ்ச்சி அடைஞ்சிருமே அப்படின்னா அதனுடைய எதிர்கால நலன் வேண்டியும் அது வருந்துவான். நம்ம வீட்டில் இருக்க ரொம்ப பெரியவர்கள் மாதிரி 85-90 வயது அவர்கள் இயங்க முடியாத நிலையில் அனைத்து ஞானங்களையும் பெற்று ஒவ்வொரு அசைவுகளையும் முன்ன போனா இது நடக்கும், பின்ன போனா இது நடக்கும், இதுல இவர்கள் அதற்கு சரியான உழைப்பு உழைக்கலைன்னா இந்த விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு அவங்க எதிர்மறையா பேசுற மாதிரியே தெரியும். இல்லை, அவர்கள் சொல்ற சொல்லுக்கு பின்னாடி பலன் இருக்கும், ஆனா குறிய கடமை இருக்கும். உங்களுடைய இயல் சிரத்தை அதில் ஆழ்ந்து செலுத்தணுன்ற அந்த புத்திமதி இருக்கும். அந்த அன்பு பாவம் தோன்றிடும். அப்பதான் இருதயம் உனக்கு மலரும். கண் களி கூற நுண் துளி அரும்ப இருதயம் மலர. அப்பதான் ஒரு இதயம் இருதயம் ஆவறது. மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி என்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனுமாறு கரையது புரள நன் புலன் ஒன்றி நாதவென்று அரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டிட்டு இருதயம் மலர கண் களி கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயை ஆகி வளர்த்தனை போற்றி மீதர் வேதியனாகி வினைகிட கைதர வல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசை போற்றி. அப்ப நம்ம இந்த தன்மைகளை தேடணும்னா நமக்கு தகுதி இருக்கு, அவ்வளவுதான். கணக்கு பரீட்சை எழுத போகணும்னா அதுக்குன்னு சில இங்க விதிமுறைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விதிகள் இருக்கு. இந்த விதிகள் வழி சீர் செய்யும் யுக்திகளை இங்க பல முறை முயற்சித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த தேர்வுகளும் செல்றது. ஆனா இதெல்லாம் எதற்கு நான் தகுதி அடைய வேண்டியதில்லை. அன்பு தேவை கிடையாது, அது யாருக்கு வேணும்? அது இல்லாதவங்களுக்கு தான் வேணும். அறிவு அது யாருக்கு வேணும்? அங்க அமைதி யாருக்கு வேணும்? ஆனந்தம் யாருக்கு வேணும்? இவைகள்லாம் இல்லாம அதை தேடுறது, அதன் பெயரால சில நியமங்களை கேட்கறதுங்கிறது அது முட்டாள்தனம். தேன் தித்திக்கும், பேசி புரிய வைக்க முடியாது, சுவைத்தான் தெரியும். இப்ப இதற்கெல்லாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளுதல், இதெல்லாம் நீ உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இது எல்லாம் முன்னும் ஒரு காரிருளில் விரைந்து நிறைந்து இருந்த ஒரு பெருவெற்று. அவ்வளவுதான். வெற்றிக்கு முன்னாடி ஒரு வெற்று இருக்கு, அவ்வளவுதான். உணரவுணாதது சென்றடையாத திருவுடையானை சிந்தைக்கரிய சிவமே போற்றி துரியமும் இறந்த சுடரை போற்றி உரை உணர்வு இறந்த உருவு போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி அப்படின்னா அந்த பொருளா இருக்கு. செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, நான்ன்ற தன்மை செத்தாதான் புரியும். அது நான் எனும் ஆணவம் கேள்வி கேட்டா என்ன செய்ய முடியும்? நான் அது வதமானால் தவம் சித்தித்ததனுக்கான். தவம் சித்தித்ததற்கு அப்புறமேட்டுக்கு நீ அறிந்தது ஒரு வச நிலையை உணர்ந்திருப்பாய். வசப்படுறது, உனக்குள்ள நீ உயிரோட வசப்படுறது, அந்த வச நிலையை தான் இந்த உலகம் சவ நிலைன்னு சொல்றது. வச சவ, அவ்வளவுதான். அந்த வச நிலையில இருக்கிற சவ நிலையில இருக்கிற வச நிலையில இருக்கிற அந்த பொருளை நீ உணரும் போது அது வசி நிலையில இருக்கிற சிவம் என உணர்வாய். வச வசி, அவ்வளவுதான். இது ஆழ்ந்து வரும் பொழுது அது தன இன்னொன்னுக்குள்ள ஊடுருவும் பொழுது அப்ப சீவ நிலையை உணர்கிறது. அப்ப அங்க சிவம் என்ன சொல்லப்படும் பொழுது சிற்றம்பலம்னு சொல்லப்படுது, மனுஷனை சொல்லும் பொழுது சீற்றம்பலம்னு சொல்லப்படுது. ஆம் செல்வங்களே, அதெல்லாம் உணர உணாத பக்கங்கள். அப்ப நான்ற தன்மையை நான் வதம் செய்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த வாசலை திறக்கும். நான் என்னும் பிரக்ஞை அவஸ்தையை மட்டும்தான் தரும். அது ஆணவம், கண்மம், மாயை, புஜபலம், புலபலம், அங்கு சூழ்ந்திருக்கிற பலம், இதெல்லாம் சேர்ந்து அப்படியே தன்னை ஒரு பெரிய இன்னும் சாவாத நாட்டுல இருந்து ஓலை வாங்கிட்டு வந்த மாதிரியே அந்த மனம் மாயை நம்ம தலையில போய் உட்காந்துக்கும். அதன் பேரால் அதை ஆட்டி பார்க்கும், அசைஞ்சு பார்க்கும், ஆடி பார்க்கும், எல்லாம் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எந்திரம் பழுது அடையும். ஆனா அவனுக்குள்ள இருந்திருக்க வேண்டியவன், அவனுக்குள்ள வச நிலையில் சிவத்தை சிந்தித்து சீற்றம் தவிர்த்து தனக்குள்ள இருந்திருக்க வேண்டியவன். ஆனா இங்க வாழ்ந்ததுனால இங்க பொருந்தாது.
நல்ல உணவே இருந்தாலும் சிறுக 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 உண்டு பழகி இருந்தாதான் அவன் வாழ்நாள் வரை உதவும். வேணாம் கசக்குதுன்னு விட்டுட்டு இங்க 70 வருஷத்துக்கு அப்புறமேட்டு போனா உண்டு அந்த உணவு உனக்கு நஞ்சாகும். அப்பதான் கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும். மரணம் ஒரு இடத்துல நிற்கும். அந்த எப்படியா இருந்தாலும் உடலை துர்பிரயோகம் படுத்தியிருப்பான். அது தந்த தோய்வு ஒரு பக்கம் இருக்கும், அது தந்த நோய் ஒரு பக்கம் இருக்கும், அது தந்த காயம் ஒரு பக்கம் இருக்கும், அகம் புறம் என. அது கண்ட கனவுகள் முறியடிக்கப்படும். ஏன்னா அந்த களத்தில் கலந்தான் நாயகன், தனியா ஒரு நாயகன் இல்லை. அது நேத்து நாளைக்கு இன்னைக்கு இவரு மேடை ஏறும்போது அந்த நாயகம் உணர்ந்திருக்கணும். நம்மை விட அதிசிறந்த நாயகன் ஒருவன் நேற்று மேடையில் இருந்தான், நாளை என்னை விட சிறந்த நாயகன் ஒருவன் மேடை ஏறுவான். இன்று அந்த கதாபாத்திரத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். இந்த உண்மையை உணர்ந்த வண்ணமே அங்கு செருக்கினை செருப்பு கீழே போட்டு மிதிச்சுட்டு ஆடுறது. நானும் ஆனந்தமாய் சகத்தையும் ஆனந்தமயமாக்கி அந்த தத்துவத்தை சொல்லி செய்து ஆடுதல். இந்த நிலை வேறு. அப்ப இறைவனை அறியணும்னா எப்படி நீ அறிய முடியும்? நீ நான்ற நபர் ஆணவம் பார்க்க வந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவனே நான்ற ஆணவத்தில் போனோன்னா கட்ட செருப்பில் அடிச்சு விரட்டி விட்டுருவான். மூலம், ஆதி மூலம், ஜாலம், தனிப்பரம், எல்லை இல்லாத அருளுடையவன், தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன் திருநடனம் புரிபவன், எரிசடை அரசின் விரிசடை பரப்பி வான் எனக்கான், நீ விண் என கண்டது என் ஜாலம் வெறும் எரி விரிசடை கான் குமரா கூறுகிறான். 3000 கோடி முகங்கள் குமரா, 3000 கோடி முகங்களும் 3000 விதமாக, 3000 குணத்தோடே, 3000 சொல்லோடே, 3000 செயலோடே, 3000 மனத்தோடே, 3000 கோடி விரலில் பேதம் வைத்து ஒவ்வொன்றையும் தனித்தன்மையோடு தனித்தனியாய் செய்திருக்கும் தனிப்பரம் நான். கோடி கோடி வரி குதிரைகள் உண்டு குமரா. ஒரு வரி குதிரையின் கோடுகள் இன்னொரு வரி குதிரையின் கோடுகளை போல் இருண்டதில்லை. நேற்று நான் செய்தவனும் இல்லை, நாளை செய்ய போகிறவனும் இல்லை, என்று அதை அவ்விதத்தில் வைத்திருப்பவனும் இல்லை. தடயத்தை தொலைத்து விட்டு ஒரு தன்னிகரற்ற தலைவன் தரணியை தன் தலையால் தாங்குகிறான். அந்த நாயகன் நான். கண் கொண்டு கண்டாய் சகத்தை, கண் மணீசன வீற்றிரு பொருள் நான் கான் குமரா. இது ஒரு அடங்கல். அறிந்தாதான் அடங்க முடியும். என்ன அறிந்தாதான் அடங்க முடியும்? நான் அறிந்தாதான் அடங்க முடியும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். ஆம் செல்வங்களே, இது ஒரு முடிவெடுத்தால் அவன் ஆகணும் அப்படின்னா உனக்குள்ள நான்ற தன்மை வதமாகணும். அப்பதான் தவம் சித்திக்கும். தியானம் சித்திக்கணும்னா நயாதி நிலைக்கு நீ செல்லணும். சமாதி சித்திக்கணும்னா ஆதி நிலைக்கு செல்லணும். ஏன்னா நான் ஆதியில நயம்தான் இருந்துச்சு, ஆதியில சமம் தான் இருந்துச்சு. ஆம் செல்வங்களே, இதற்கெல்லாம் நம்ம தயாரா இல்லை. இதெல்லாம் இந்த முயற்சியில நம்ம இதை நினைத்தா கூட நடுக்கம் தான் வரும்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அந்த அளவு நிரவி கிடக்கிறோம். சும்மா சாதாரண அற்ப ஆசை பொறியில் அகப்பட்டு பிசாசா தெரிந்து கொண்டிருக்கிறது பெரும்பகுதி மனித வர்க்கம். உண்மைதானே? அளவு தானே அறிவு நமக்கு சொல்லி தந்தது. அளவு தானே வளம். அதுதான் நமக்கு 6வது அறிவு சொல்லி தந்தது. அளவும் வளமும் சேர்ந்தாதானே பொது நலம் தீர்மானிக்கப்படும். இது சாதாரண 6வது அறிவுக்கு புரியுமே, மனமுடைய மனிதனுக்கு புரியுமே. புனிதம் தாங்கி இல்லையா மனிதன்? எந்த மனிதனையும் இறைவன் தன்னை சொல்லவில்லை. எந்த மனிதனையும் அவன் மகானாக சொல்லவில்லை. அந்த நியதி தேவைப்படும் பொழுது அவன் கொண்டுட்டு வரான். ஒவ்வொருத்தனையும் வைத்து ஒவ்வொரு விதமா பிதற்ற சொல்றான். ஏன்னா அது பெரும் மலை. 10,000 கோடி பேர் சூழ்ந்திருக்கான். ஒவ்வொருத்தனும் ஒரு அறிவிப்பு. நான் பார்த்ததை நான் பதிவு செய்யறேன். இது உண்மை. இறைவனை பத்தி இது வரைக்கும் இந்த உலகம் சொல்லிட்டு போனது அவங்க சொன்னது உண்மை.
ஆனா அது 10,000 கோடி கோணங்கள் இருக்கு. ஒரு கடல்னு சொல்லிவிட்ட, 10,000 கோடி நதி அதுல இருக்கு. இப்ப நான் சொன்னதும் உண்மைதான். அது ஒரு அளவு, என் விழி அளவு, என் கருத்து அறிவு அளவு. ஆனால் நான் மொத்த மலையையும் கூறிவிடவில்லை. இதுதான் தனிநபர் அனுபவமே. ஆனா இதன் பெயரால் எல்லாம் ஒரு மலை உணரப்படுவது போல இந்த நதிகளின் பெயராலாம் ஒரு கடல் உணரப்படுகிறது. இப்ப இந்த உயிர்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு கடவுள் என ஒன்று சொல்றோம். அத கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு புரியுது. அங்க போகும்போது தெரியுது, இல்லை இல்லை நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோ, இல்லை அல்ல என்றும் அல்ல, இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதிங்கில்லை. இல்லை, எல்லை இல்லாததை உணர்ந்துருது. அவன் தேவை இல்லை. மலர் தெரிந்தால் போதுமானது, மனம் தெரிய தேவையில்லை. மின் கடத்தி தெரிந்தால் போதுமானது, மின்சாரம் தெரிய தேவையில்லை. தேன் தெரிந்தால் போதுமானது, அது சுவை தெரிய தேவையில்லை. மண் தெரிந்தால் போதுமானது, மண்ணை தாங்குபவர் தெரிய தேவையில்லை. என் உடல் தெரிந்தால் போதுமானது, உயிர் தெரிய தேவையில்லை. என் தேகம் தெரிந்தால் போதுமானது, என் உள்ளம் தெரிய தேவையில்லை. நான் சொல்லும் சப்தத்தை நீ உணர போதும், உணர்ந்தால் போதுமானது, அது காட்சியில் இல்லை. இப்படி இல்லை என்ற தன்மையில இருத்தி வைத்திருக்கிற மெய் ஒன்று இருக்கு. ஆனா அது தன்னை பொய்யான முகமுடி போட்டு வைத்திருக்கு. இதை மெய்யுங்கிறான். ஏது மறுமலைக்கு காத்திருக்க சருகுடான்னா மெய்யுங்கிறான். ஏன் மெய்யானது? பொய் தேகமும் அங்கு மெய் உயிர் வைக்கப்படும் பொழுது மெய் என சொல்லப்படுகிறது. அவன் சாதாரணமான ஆளாக இருந்தான். சாதாரணமான ஆளாகவே இந்த உலகம் கருதியது. அவன் கையில் அரச கட்டளை, அரசனுக்கு உண்டான மரியாதை தரப்படுகிறது. ஏன்னா அரசனிடத்திலிருந்து அரசனுடைய கட்டளையை தாங்கி வந்திருக்கும் அரச கட்டளையன். அதனால் அவன் மதிக்கப்படுகிறான். அவன் பணி நியமித்திருக்கின்ற வரை அந்த அரச கட்டளை ஓலை அவன் கரத்தில் இருக்கும் வரை அங்கு அரசனின் பிரதிநிதி. அவ்வளவுதான். அதே போலதான் நீங்களும். அந்த உயிர் தான் அது. உயிர் பொருளால் நீங்கள் உணருங்கள். எந்த விதத்திலிருந்து இந்த பிறப்புற தேகாதிகளிடத்திலிருந்து உள் வாங்கிதான் தீரணும். நிராசை பழகாது, புரியவே புரியாது. ஆசையை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட இன்பம் தானே. ஆசையை விட்ட அளவுதான் இன்பம் புரியும். இவன் இன்பத்தை தேடிதான் போய்கிட்டு இருக்கான். அப்ப அது இன்பம். அது அவ்வளவுதான். சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டு இருந்தாரே. தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அவ்வளவுதானே செல்வங்களே. இந்த உண்மையை முதல்ல நம்புங்க. அதை முதல்ல யோசிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதை நேசிங்க. அதுகிட்ட யாசிங்க. அது உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் இந்த பயணத்திலேயே பயணத்திலேயே இருங்கள். இந்த பிற இந்த தேகாதிகளுக்கு ஆழ்ந்து இந்த பசிதாக சுகதுக்க எந்த மாதிரி இந்த எந்திர தேவைதான் வாழ்க்கையின் பிரதானம். இந்த சகத்துல ஏற்படுத்தின இந்த நிலைப்பாடுகள் அதுதான்லாம். இந்த எந்திரம் பழுதடையும், முடக்கி தூக்கி எறியப்படும். அன்னைக்கு போய் கதறிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கே அந்த உண்மை உணர்ந்து இது வாகனம் தான், அழுத்தமான எண்ணம் தான் உனக்குள்ளார ஊடுருவும். ஏன் பதற? அதை பட்டுன பதற. பற்றின அளவு பதட்டம். அவ்வளவுதானே. குமாரா, 2 பேருக்கு மூடிய வெண்கல குடங்கள் தரப்படுகின்றன. சரி, இந்த உலக ஆயுதம் ஒருத்தன் யோகன். 2 பேரும் அமைதியா தான் இருந்தான். சமதளத்துலதான் இருந்தான். ஆமா, அவனிடத்துல அங்க குடம் தரப்படுகிறது. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அந்த உயிர் குடத்தை சொல்றேன். இந்த உலக ஆயுதம் அதை இறுக்கி பட்டுக்கிட்டான். காலம் போக அவன் பாட்டுக்கு கனவுகளினுடைய எல்லைக்கே போயிட்டான். முடிஞ்சிருச்சு. இங்க ஒருத்தர் வைக்கும் போது வைங்கியான்னு சொன்னவரு அந்த பக்கிட்ட அவர் எப்பொழுதும் போல விழிமூடி விழித்திருந்து முனைசுழி மார்க்கமாய் முனைப்புடன் சிவத்தியானத்துல அவர் பாட்டுக்கு ஆழ்ந்து கிடக்குறாரு. முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த காலம் செல்கிறது. தராத வரைக்கும் இல்லை, தந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவருக்கு வேற வந்துருச்சு.
இவர் எப்பொழுதும் போல இருக்காரு. உரிய காலம் வரும்பொழுது அந்த குடம் பறிக்கப்படுகிறது. இவர் பதறுகிறார், உதறுகிறார், இன்னும் அப்பாட்டுக்கு அது போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜீவ குடத்தை அவர் வைக்கும் போதும் வைங்கன்னாரு, எடுத்துட்டு போகும்போது எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அது வந்ததனால் இவருக்கு மகிழ்ச்சியும் இல்லை, போனதுனால் துன்பமும் இல்லை. இவர் வந்தோன்னு எல்லை இல்லாத கனவு இன்பத்துக்கு போயிட்டாரு. அதற்கு அப்புறமேட்டுக்கு நிஜமான துன்பத்துல உழல்றாரு. இப்படிதான் நம்ம இந்த உயிரை நம்ம கையகப்படுத்தி வைத்திருக்கோம். அது ஒரு சாட்சி பொருள் என் செல்வங்களே. இது அகற்றப்படும். அதுக்காக உலகத்தை வெறுக்க சொல்ல. இந்த உணர்வு அடைஞ்சாதான் நீ ஒரு இயல் இன்பத்தை அடைய முடியும், ஒரு இயல் அன்பை அடைய முடியும், இயல் ஆனந்தத்தை அடைய முடியும், சக ஜீவன்களை நேசிக்க முடியும். அது ஒரு எல்லை இல்லாத இருக்குங்கிறதுனால தானே 7000 பரம்பரைக்கு இன்னைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறத பாதுகாத்தா போதும், அது பாட்டுக்கு 7000 தலைமுறை இந்த அண்டம் உள்ள வரை என்னுடைய பரம்பரை வாழ்ந்துட்டு இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள், கடமையை சொல்லிக் கொடுங்கள், உழைப்பை சொல்லிக் கொடுங்கள், உண்மையை சொல்லிக் கொடுங்கள், அளவினை சொல்லிக் கொடுங்கள், வளத்தினை சொல்லிக் கொடுங்கள், பொது நலத்தினை சொல்லிக் கொடுங்கள், உழைப்பினை சொல்லிக் கொடுங்கள், அதில் ஆழ்ந்து எவ்வாறு பணி புரிகிறதுன்னு சொல்லிக் கொடுங்கள். அந்த கொடி உயர அதற்கு ஆதாரமா இருந்த ஒரு மரக்கட்டையா இருங்க. அந்த கொடி முற்றணும்னா அந்த மரத்தையும் எடுத்துருங்க, அவங்கள சுயமா நிற்க வைங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு தலைமைத்துவத்தை உணர முடியும். இல்லாட்டி அவன் வாழும் காலம் வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு அடிமைத்துவத்தையே உணர்ந்திருப்பான். பாவம் அவன் சொல்றான். அவன் செய்த பாவத்திற்கு சேர்த்து வைத்தவனும் காரணமா ஆயிடுவான். அதையும் தாண்டி சேர்த்து வைக்கிறதுனா தர்மத்தை உணர்த்தியிருங்கள், சத்தியத்தை உணர்த்தியிருங்கள், தனி மனித அளவீட்டை உணர்த்தியிருங்கள், இந்த சமூகவியல், இந்த சூழலியல், இந்த சகம் சார்புடையவரிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்றது அதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஏன்னா உங்க ஆன்மா மாட்டிக்க கூடாது, அவ்வளவுதான். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, இங்க இறையை தவிர எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். அது ஒரு முடிவால் திரு நிறைவு எய்தின நிலை. சத்தியம் சொல்கிறேன். சிவமங்கலம்.